வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆக்சுவலாக முகமது சக்கீம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டேட்டா ஒன்று ஸ்பாட் பண்ணாங்க, வீடியோவில் ஸ்பாட் பண்ணாலும் கேட்டாங்க. எப்படின்னா நத்திங் 4Aல இந்த இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் ப்ரோ. ஆக்சுவலாக பாருங்களேன், நத்திங் 4Aல NFC இந்தியன் வேரியண்ட்டுக்கு கட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனால் டுடே வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதை எக்ஸில் இருக்கிற ஒரு போஸ்ட் எடுத்து அதை நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து NFC இருக்கிறது இருக்கும், ஏன்னா குளோபலா உண்டு. குளோபல், ஆமா, இந்தியா கிடையாது. அதுதான் இந்த ரியல்மி ரெகுலரா பண்ணுவான். இந்தியன் வேரியன்ட்ல வந்து NFC இருக்காது. நம்ம ஆளுங்க அது தெரியாம NFC இருக்குன்னு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பேமெண்ட் பண்ண முடியல ப்ரோ, டாப் டு பே ஒர்க் ஆகல அப்படின்னாங்க. எப்படி ஒர்க் ஆகும்? NFC இல்லையே. இல்ல எனக்கு ஒரு ரியல்மில எல்லா போன்ஸ்லயுமே அது மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஏனே தெரியல. NFC சிப்பே $1 தான்டா, அதை ஏன்டா ரிமூவ் பண்றீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு டைம் வந்து இந்த OnePlus வந்து OnePlus 2ல NFC தூக்குனாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா காஸ்ட் கட்டிங் ஃபேக்டர்ஸ்ல அதே கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. எல்லாம் அருவாள் எடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு அறிவு இல்ல தான் NFC சிப்போட ரேட்டை சொன்னாரு. இந்த நத்திங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல காம்பனன்ட்ஸ் பிரைஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னாரு $1 $2 தான் NFC சிப்போட பிரைஸ். அப்புறம் ஏன்டா அதை கட் பண்றீங்க? சரி, ஆனா நம்ம ஊருக்கு ஏன் கட் பண்றாங்கன்னே புரியல. இருக்கலே வேதனை என்ன தெரியுமா? சப்போஸ் டியர் டவுன் பண்ணி உள்ள சிப் வந்து டிசேபிள்டா இருந்ததுன்னா அவ்வளவுதான், அருவாள் எடுறாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா ப்ரோ சொல்றாங்க, டாப் டு பே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோங்கறாங்க. ஆமா, இப்போ எனக்கு இதனால வந்து வந்துருச்சு இல்ல, இப்போ ஜிபேலே வந்துருச்சு டாப் டு பே. அதனால தான் கேக்குறாங்க மக்கள். நான் இப்போ மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபோன்ல இருந்துச்சு ப்ரோ, ஈஸியா இருந்துச்சு ப்ரோ. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி போயிட்டு பின் போடுற மாதிரி இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. கொடுமைதான். அது ஒரு காஸ்ட்லியான இதுவுமே கிடையாது, மாடியிலே கிடையாது. எதுக்கு நான் ரிமூவ் பண்றீங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லை, என்ன கான்செப்ட்னு. அது இல்லாட்டி இவங்க ஏதாவது சர்டிபிகேஷன் வாங்குறதுல பிரச்சனையா எனக்கு தெரியல. ஏதோ பண்றானுங்க, ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை தவிர எல்லாத்தையும் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் இப்போ நெசசரி ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ வந்து அந்த டாப் டு பே இருக்கான்னு பார்த்தா அதை ஒரு கிரைட்டீரியா வச்சு ஃபோன் வாங்குறாங்க. இல்ல கிளிகளையும் கிளிக்கலாமான்னு இருக்கு. சரி, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எதுலலாம் NFC இல்லையோ, என்னன்னா இது நம்ம ஊருக்கு மட்டும் NFC இல்லைன்னா அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. மேபி எல்லாருமே நத்திங் கம்யூனிட்டி ஆப்ல போய் போடலாம். ஏன் இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா நம்ம ஊர் மக்களுக்கும் தேவை தானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்தியாவில தான் CMF நத்திங் போன்லாம் நல்லா சேல் ஆகுது. ஆமா, அப்படி இருக்கும்போது நீ இந்தியா கட் பண்ணினா அப்புறம் என்ன யூஸ்? சரி, VI 4G நெட்வொர்க் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு டேட்டா கொடுத்திருக்காரு. கிரீட்டிங்ஸ் ப்ரோ, I am using VI 4G for the past 3 years. அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா தே ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, VI வந்து 5G ரோல் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவில். நான் இன்னும் அது வந்து அதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்னும் 5Gக்கு இன்ட்ரடியூஸ் ஆகலை. இப்போ வந்து 5G அதாவது இது வரைக்கும் அதாவது 5G கனெக்டிவிட்டி நம்ம ஏரியாவில் இல்லை, ப்ளஸ் இவரும் ரிசீவ் பண்ணல. ஒர்க் ஆகுது நாங்கள் 5G. ஆமாம் ப்ரோ, இப்போ இவர் வந்து ரிவ்யூவோட போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கு ப்ரோ, VI நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது பரவாயில்லையா ப்ரோ? அன்லிமிட்டட் 4G and 5G நெட்வொர்க் ஃபார் 84 days தரான், 1050 rupees. ஸோ 84 daysக்காக மொத்தம் அன்லிமிட்டட் 4G தான். 4G தான் மெயின். அதனால தான் நிறைய பேர் இப்போ VIக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் ப்ரோ. நம்ம கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே VI தான் ப்ரோ பெஸ்ட், நாங்கள் அதை தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இஷ்யூ இல்லையா ப்ரோ? அது மட்டும் இல்லை, இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறானுங்கன்னா மற்றவங்கலாம் அன்லிமிட்டட் 5Gன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, உருவிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இது நைட் ஆனால் நம்ம ஆளுங்க படம் எல்லாத்தையுமே டவுன்லோட் போட்டுவிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிருக்கும். இங்கே பாருங்க நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சத்யபாமா இன்ஸ்டியூட்ல தான், சத்யபாமா இன்ஸ்டியூட் இங்கே சென்னையில் தான் இருக்கார் போல. இப்போ படிக்கிறேன், மெஸ்ல மோஸ்ட்லி இன்டர்நெட் வராது, பட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பாட்ஸ் ஐ ரிசீவ் கிரேட் 4G நெட்வொர்க் கவரேஜ். யூஸ்வலி காலேஜில் நெட்வொர்க் வராது ப்ரோ ஃபார் ஏர்டெல் அண்ட் ஜியோ. ஆனால் VIல நெட்வொர்க் அருமையாக வருது. ஃபோனில் மேக்ஸிமம் 10 தான் கனெக்ட் பண்ண முடியும், இல்லாட்டி 20 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா லைன்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் ஹாட்ஸ்பாட் போட்டிருப்பார் போல. 20 daysல 120 GB யூஸ் பண்றேன் இன்க்ளூடிங் ஹாட்ஸ்பாட். ஸோ பேக் இஸ் அஷ்யூரிங், பட் கொஞ்சம் ரேட் அதிக மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸ்டில் 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் நெட்டு ஃபாஸ்டா இருக்கு. 4G ஃபாஸ்டா இருக்கும். அப்போ 5Gலாம் வந்தா நம்ம ஆளுங்க டிபி கணக்குல போவாங்க. அதான் ப்ரோ பிரச்சனை. 5G வந்ததுன்னா இதே குவாலிட்டி இருக்காது. அது கரெக்ட் தான். சரி, வீட்டில் நல்ல நெட்வொர்க் கவரேஜ் இருக்கு எக்ஸப்ட் இன் பெட்ரூமு. பெயின் என்னன்னா 4G சிக்னல் வரும்போது 2Gக்கு ஸ்விட்ச் வராத போது 2Gக்கு ஸ்விட்ச் ஆயிடுது. பேட்டரி நல்லா சாப்பிடுதா அந்த இது ஸ்விட்ச்னால. கால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷூரா சொல்லணும்னா ஏர்டெல் ஹஸ் த பெஸ்ட் காலிங் கவரேஜ் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். டோன்ட் நோ அபவுட் ஜியோ அண்ட் நெவர் கோனா ஸ்விட்ச் டு ஜியோ, ஸோ ஐ டோன்ட் கேர். வோடஃபோன் ஐடியாவில் சம்டைம்ஸ் கால் கட் ஆகுது அண்ட் பேசுறது ஸ்கிப் ஆர் ஸ்டட்டர் ஆர் பிரேக் ஆகும். சொல்யூஷன் ஸ்விட்ச் டு 2G ஃபார் குட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கால்ஸ் யூஸ்வலாக ஏர்டெல் சிம்ல தான் பேசுவேன். மெயினாக வந்து 3 yearsஆக யூஸ் பண்ணுறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ், பட் கால்ஸை கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்க்ளூஷன்,
செகண்டரி 5G டிவைஸோ இல்லாட்டி 4G டிவைஸோ இல்லாட்டி அதாவது ஃபீச்சர் ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா விஐ கன்சிடர் பண்ணுங்க. ஆனா பிரைமரி ஃபோனுக்கு வேணாம். ஏர்டெல் சிம் மாருதி சுசுகி கார்ஸ் மாதிரி பேட்டரி கொஞ்சம் தான் குடிக்கும். விஐ வந்து ஜெர்மன் கார் மாதிரி 4G சிக்னல் செம ஃபாஸ்டா இருக்கும். ஆனா நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணி பேட்டரி குடிக்கும். நோட், ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல். அதனால தான் கொஞ்சம் ஓவரா பேசுறாரு போல. பிஎஸ்என்எல் அவர் பேர் வாங்கி ஆதார் கார்டு வாங்கிக்கோங்க. பிஎஸ்என்எல் போட்டு அவருக்கு அனுப்பிவிடுவோம் ஒன்று. கடைசியில் அவங்க ஏரியாவில் பிஎஸ்என்எல் நல்லா இருக்குமா, நம்மளை பார்த்து பவு பவு அப்படின்ட்டு ஓடிடுவாரு. அதுக்கு நீங்கள் பிஎஸ்என்எல் பற்றி கலாச்சி போட்டிருந்த போது கீழே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஊர்லாம் சூப்பராக இருக்காது ப்ரோ அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் விதவிதமான ஊரில் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, செமையாக இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து தென்காசி போயிட்டு, ஏப்பா இங்கே என்னப்பா கபடி மேட்ச் எல்லாம் பஃபரே ஆகாம வருதுப்பா, 4Gன்னு காட்டுது அப்படிங்கிறாங்க. இது பிஎஸ்என்எல். இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு வலிப்பு வந்து இழுத்துக்கும், ஒன்றுமே வராது, ஃபோன் காலே வர மாட்டேங்குது. ப்ரோ உங்கள் வீடியோவே நாங்கள் இப்போ பிஎஸ்என்எல் 4G தான் ப்ரோ பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ சேட். அவமானம். அதான் இது யாருக்கு அவமானம்? சென்னையில் இருக்கிற பிஎஸ்என்எல் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது தான் அவமானமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளால் வந்து ஜியோவில் வந்து நோ நீட் ஃபார் இட்டு நல்ல 4G நெட்வொர்க் கிடைக்கும் போது எதுக்கு நான் 5G எனக்கு தேவையில்லை, ஸ்டேபிளாக இருந்தால் போதும். அவரை பற்றி பேச வேண்டாம். 4G காலத்துலேயும் அவர் மியூசியமில் வைக்க முடிவு பண்ணிட்டு பிஎஸ்என்எல் used this SIM with both Snapdragon and MediaTek powered phone. No noticeable difference for me. Tested same signal drop in same location. VI usually offers little more ping comparatively Airtel while gaming. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏர்டெல்ல நெட்வொர்க் வருது, வராதுன்றார் இல்லையா. இன் மை ஹோம் ஸ்பெஷலி வீட்டுக்கு கீழே வருது. மை ஏரியா இஸ் நியர் ஒமேகா ஸ்கூல் கொலப்பாக்கம். ஸோ எங்கள் ஆள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட அட்டாச் பண்ணியிருக்காரு பாருங்க. 4G ஒழுங்காக வருது எனக்கு. ஆமாம், பறக்குது போல. மொபைல் டேட்டா ஒன்லிங்க. 10 டிவைஸ் கனெக்ஷன். ஆமாம், அவர் 20 இருந்தால் கூட போட்டு அடிச்சு தோ நீங்க இருங்க. வாங்க தம்பி, யாரெல்லாம் உனக்கு வேணுமா, உனக்கு வேணுமா, உனக்கு வேணுமா ஐஃபோன். அது இன்னும் சரி விடுங்க. யாராவது ஐஃபோன் வச்சுட்டு நெட்வொர்க் வரலன்றனால விஐ கிட்ட கடன் வாங்கி அப்படிதான் போல போட்டிக்கிட்டு இருக்காங்க. நெட்வொர்க்கும் வராது. ஓகே, இது வந்து ஐஎம்க்கு ஃபீட்பேக் ப்ரோ. மணி அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. கேசி கேஸ்டர் ப்ரோ வித் ஹெட்ஃபோன் ஜோன் டிடி ஹைஃபை அந்த ஹைரஸ் டேக் வாங்கியிருக்காரு போல. டிஸ்க்ளைமர், இது அனைத்தும் என்னுடைய கருத்து, ஃபீட்பேக் மட்டுமே. பீப்புள் டு பீப்புள் இட் வில் சேஞ்ச் அப்படின்னு போட்டார் ஃபஸ்ட்டு. ஹை சிவா ப்ரோ. இன்ட்ரோ, ஐ எம் மணிகண்டன், நான் ஒரு மியூசிக் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் இருக்கேன். இன்ட்ரோ முடிஞ்சு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ. கேசி கேஸ்டர் ப்ரோ ஹர்மன் டார்கெட் வித் இம்ப்ரூவ்டு பேஸ் வெர்ஷன். போடு கொடூரமான வெர்ஷன் வாங்கியிருக்காரு அதுதான், வித் மைக், ஹெட்ஃபோன் ஜோன் எக்ஸ், டிடிஐஃபை அந்த ஹைரஸ் டேக்கு. இதுதான் ப்ரோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐஎம். ஸோ நான் ஸோ ஹாப்பி அண்ட் என்ஜாயிங். ஃப்ளையிங், மெல்ட்டிங், மானே தேனே பொன்மானே, அந்த அளவுக்கு நான் ஜாலியாக இருக்கேன் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி 3.5mm ஒன்னோடியோ ப்ரோ அதில் வாங்கியிருக்காரு போல. ஓவர் ஹெட் ஃபோன் ஒன்னோடியோ ப்ரோ 30 ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் ஆடியோ ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது அதில் எனக்கு செம பேஸ் இருக்கும், செமையாக இருந்துச்சு, கிளியராகவும் இருந்துச்சு. நான் ஃப்ளிப்பில் 2022 வாங்கினேன். பட் இதில் ஹெட் கப்ஸ் போயிருச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்கலாம், சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ஜாய் பண்ணி சாங் கேட்டது தான் பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லணும்னா இதுதான் ப்ரோ. ஏன்னா ஒன்னோடியோட எம்மா இதுக்கு முன்னாடி கேட்ட சாங்கு அகைன் கேட்டால் அப்போ தான் தெரிஞ்சுது இதில் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒன்னோடியோட பேஸ் மட்டும் அடிச்சுட்டு இருந்துச்சு போல. இதில் வந்து செப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது இனியர் மானிட்டரில். ஓகே, இங்கே இருங்களேன். அதுவும் உன்னை காணாத நான், ஜூன் போனால் ஜூலை காற்று, யோகிபியோட மடை திறந்து, அத்திந்தோம் எக்ஸெட்ரா எல்லா சாங்லையுமே இவ்வளோ டீடைல் மியூசிக் இருக்கிற. அதான் கரெக்ட் தான். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஒன்ல ப்ரோ இந்த ரோஹித் ப்ரோ 9 டிரைவர் வாங்கி வச்சிருந்தாரு. அதே வெப்சைட்ல போய் தேடி பார்த்தா பேரை லைட்டா தப்பா போட்டாங்க. என் ஒய்ஃப் போட்டுட்டு 10 டிரைவர்ஸ் போட்டிருக்குப்பா அப்படின்றாங்க. இது என்னமா சொல்ற? பார்த்தா இப்போ 10 டிரைவர் கொண்டு 55க்கு வந்திருக்கான். ரோஹித் ப்ரோ வாங்க வைக்கிறான். அவர் நினைப்பாரு, ஆடா பாவிகளா, எங்க போனாலும் யூ டர்ன் போட்டு ஆண்டி வரீங்களே, ஜானியெல்லாம் வைப்பேன். அதுதான் அவருக்கு. நான் செல்லத்தை என் படி Pixel 6 Proவில் தான் லேப் அசூஸ் விவோ புக் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பிக்சல்லையே ஆடியோ சூப்பர் ப்ரோ, இது நல்லா இருக்கு. தென் என் ஃப்ரெண்டு விவோ Y18 ஃபோனில் 3.5mm யூஸ் பண்ணேன், குட்டு. பட் என் படி பிக்சலில் மிரட்டி விட்டான் செல்லம். ஏன் இவன் இப்படி கூறான்னு காசு வாங்கிட்டான்னு நினைக்காதீங்க, நான் தான் காசு கொடுத்து கூறேன்.
ஓகே நோட் என்னன்னா நான் இது எல்லாம் 70% வால்யூமில் ஈக்குவலைசரில் எல்லாமே ஆனில் வச்சு தான் ப்ரோ யூஸ் பண்ணேன். ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டு குவாலிட்டி பட்ஸுக்கு வந்து 10 out of 10 கொடுப்பேன். ஒயர் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஒயருக்கு மட்டும் 7 out of 10 கொடுப்பேன். டிப்ஸுக்கு 10 out of 10. என்ன ஸ்ட்ராங் ப்ரோ எனக்கு ஸ்மால் சைஸு, ஸோ நான் மீடியம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் போட்டால் ஃபிங்கரில் வெளில வந்து அவ்வளோ தூரம் இல்லையா, ஃபிங்கர் வலி வந்தது தான் மிச்சம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இது பட்டு உட்காருது அப்படிங்கிறாரு. லாக் ஆகிக்குது. ஓகே பட் கம்ஃபர்ட் செம்ம எக்ஸலன்ட் ப்ரோ. பேஸ் 10 out of 10 எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. கம்மி தான் பட் ஆடியோ கிளாரிட்டி, நோ டிஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சேர்ந்து என்னமோ பண்ணுது ப்ரோ. பேஸ் ஆகுது அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆடியோ கிளாரிட்டி வந்து 10 out of 10, வோக்கல்ஸ் கிளாரிட்டி 10 out of 10. என்ன சொல்ல ப்ரோ, எல்லாமே பிடிச்சே இருக்கு ஒயர் குவாலிட்டி தவிர. நவ் டேக்கு ஹெட்ஃபோன் ஜோன் டேக் ஒயர் வாங்கிட்டாரு, அப்போ முடிஞ்சு போச்சு இல்லையா. ஒர்த்து ப்ராடக்ட் ப்ரோ. 3.5 இந்த டேக்கில் ஜம்ப் பண்ணி கேட்டேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ஐஎம் மட்டும் இல்லை, என்கிட்ட என்கிட்ட சங்கோட 550 rupees இயர்ஃபோன் இருக்கா. சாம்சங் அதான் சங்கு கோட் வேர்டு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க ட்ரெண்டுக்கு வாங்க சங்கு. இதெல்லாம் நான் எங்கேருந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சரி ஓகே, என்கிட்ட சாம்சங்கோட 550 rupees இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அதில் இந்த டேக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். அதில் பேஸ் அல்ட்டியாக இருக்குது ப்ரோ. அப்போ நம்மளால் டைப் சி டு 3.5 வாங்கியிருக்காரு ப்ரோ. அந்த டேக்கு ஓகே ஓகே. ஹெட்ஃபோன் ஜோன் DDI5 டேக் இந்த 2000 ரூபா. ஆமா, நம்மால அந்த ஐஎம்கே வச்சிருந்தாங்களே, அத நம்மால ஐஎம்கே வாங்கிருக்கலாமே. அது கேபிளா மாத்தணும்ல. இதுனா டேக்னா ஃபியூச்சர்ல வாங்குறேன், வேற ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிட்டார் போல. நார்மல் இப்போ சாம்சங் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றாரு எல்லாரும் சொல்லிருந்தாங்க. ஓகே, ஸோ இது பார்த்துட்டு தான் சொல்லி என்னோட முன்னாடியே ப்ரோ 30 யூஸ் பண்ணி கேட்டேன் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. என்னால் இவன் இயர்ஃபோன்ஸ்லாம் அப்படி எமோஜி யூஸ் பண்ண இப்படி போகிறோன்னு நினைக்கல. இதில் கப்ஸ் இல்லை, ஸோ கப்ஸ் வாங்கி போட்டு கேட்டு பார்க்கணும். ஆமாம், கப்ஸ் இல்லாமல் ஆடியோ வேறு மாதிரி இருக்குமே. ரேட்டிங்ஸு பில்டு குவாலிட்டி 10 out of 10, ஆடியோ குவாலிட்டி 10 out of 10. எதுனா அந்த இது டேக்கா. ஆமாம், அது வந்து டைப் சி டு 3.5 சூப்பர் டேக் தாங்க அந்த ஹெட்ஃபோன் ஜோனோட கொலாப். கடைசியாக நீ என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. இம்பார்ட்டன்ட் நோட்டு, 70% வால்யூம் மேலே போனால் காது போயிடும். கன்ஃபார்மாக போயிடும். காஸ்ட் எனக்கு 70 அதிகம். சம்டைம்ஸ் ஒரு சில ஐஎம்லாம் 60 தான் மேக்ஸிமமே. காஸ்ட் எனக்கு ரவுண்ட் ஆஃப் 4K ஆச்சு சேர்த்து வச்சது வாங்கினேன். பட் ஒர்த்து. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரெக்வஸ்ட்டு, உங்கள் அன்ரெகனைஸ்டு ஆடியோ பித்தன் பிக்சல் பைத்தியம் அசோசியேஷனில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க. மணி ஃபோட்டோகிராஃபி இதுதான் என் ஐடி. பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணி தம்பியை ஹாப்பியான்னு டேக் பண்ணுறேன். கண்டுக்க மாட்டீங்களா? நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே ஒதுங்க மாட்டேன். யூஸ் பண்றது நரேஷ்ங்க. இப்போ கார்த்தி யூஸ் இவர் தான் அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி இப்போ கார்த்தி யூஸ் பண்றாங்க. இப்போ கார்த்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆடியோவுக்கு தனியாக டெலிகிராம் குரூப் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அண்ணே. அது ஒன்று இருக்கு, ரொம்ப நல்லமா இருக்கு. நானும் உங்க கூட டிராவல் பண்ண விரும்புகிறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அண்ணே. ஸோ சாம்சங்கோட இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறது போல. இது பாருங்களேன், கப்பு போயிடுச்சு. ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. அந்த ஒண்டியோ இதில் வந்து நான் பிளாக் கலர் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு வச்சிருந்தான். நல்லா இருக்கும் அந்த ஒண்டியோ. அந்த டைமில் அந்த ரேட்டுக்கு அது நல்லா இருந்துச்சு. எப்படா காலேஜ் படிக்கும்போது சொல்லலாம். ஸோ நம்மளோடது என்னது, மணி _photo_graphy போட்டுருங்க. நீல்கிரிஸ் Pixel 6 Pro தான். அவர் தான் வந்துட்டாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். Pixel 6 Pro #Pixel 6 Pro travel போடு. வேற ஏதோ லாங்குவேஜ் போட்டிருக்காரு ப்ரோ. தமிழா என்ன தெரியலையே. ஜிலேபி சுட்டுச்சு, நமக்கு புரியல. இதுதான் ஒரு ஃபோட்டோலாம் பயங்கரமா இருக்கு. ஹேர் கட்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. விக்கி கிட் ஆஃப் கொடுக்குறாரு. Pixel 6 Pro சூப்பராக இருக்கு ப்ரோ ஃபோனு. ஸ்கின்லாம் ஒட்டி நருட்டோ ப்ரோ. ஃபோட்டோலாம் நல்லா தான் எடுத்திருக்காரு. நருட்டோ பூனை தான் ஃபுல்லாக சூப்பராக இருக்கே ஃபோட்டோஸ்லாம். பூனை டாக்லாம் எடுத்திருக்காரு. Pixel 6 Pro தான் ப்ரோ எடுத்து போட்டுக்கிறாரு தலைவர், என்ஜாய் பண்ணிட்டுக்கிறாரு. 6 Pro வேறு ஃபோட்டோலாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்கும் 6 Proல. நான் அப்போ எடுத்த ஃபோட்டோவே இன்னும் கூட நல்லா தான் இருக்குது. எஸ், 6 Pro வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வரும்போதே கிரேஸியாக இருந்தது. 30Kலாம் 6 Proலாம் இந்தியாவில் லான்ச்சே ஆகலை. அப்படி இருந்து ஓகே, நம்மளோட அக்கௌண்ட் வந்து _money _photo _graphy அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே #Pixel 6 Pro போட்டிருப்பாரு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவர் தான் அந்த இது அப்படின்னு. பயங்கரமாக நல்லா இருக்காரு. ஓகே, நைஸ், தேங்க்யூ ப்ரோ. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆமாம். அடுத்து அபின் ஏஜி அப்படிங்கிற நண்பர் இந்த ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் ரைட்டிங் டு யூ ஃப்ரம் திருவனந்தபுரம், கேரளா, அண்ட் ஐ வாஸ் ஹோப்பிங் யூ குட் ஹெல்ப் மீ சூஸ் த பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச்
for my fitness journey. I am currently using both Android and iOS device and I am feeling quite confused by the available options. My primary requirement is accurate tracking as I am consistently doing regular weight training and walking. Could you please provide some recommendation? Amazfit ஆக்சுவலாக இதில் ஒரு இது இருக்குது ப்ரோ. அமேஸ்ஃபிட் சூப்பரு. அமேஸ்ஃபிட்லேயே வந்து ஸ்கொயர் ப்ரீமியம் நல்லாயிருக்கும். இல்லை மேக்ஸ் பேட்டரி ஆக்டிவ் டு ஸ்கொயர் ப்ரீமியம் அதுவா அதில் என்ன ஒரு மேட்டர் சொல்கிறேன். மேக்ஸ் வந்து பேட்டரி லைஃப் ஓகே, ஆனால் மேக்ஸ் வந்து சஃபேர் கிளாஸ் கிடையாது. அது ஸ்க்ராச்சஸ் ஆகுது. கேஸ் கீஸ்லாம் வாங்கி போட்டுறாங்க வேற லெவல்ல. அப்படி போட்டாங்கன்னா ஓகே, ஆனால் ஸ்க்ராச்சஸ் ஆகுது. ஸ்க்ராச்சஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் 2 பிரீமியம் ரவுண்டு இல்லாட்டி ஆக்டிவ் 2 பிரீமியம் ஸ்கொயர் ரெண்டுமே சஃபேர் தான். அது வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு 12 to 13K அந்த பட்ஜெட்ல வரும். சஃபயர் 12 to 13K, சஃபயர்ல வந்து 10K அந்த ரேஞ்சில வரும். ஆமா, நீங்க வந்து இது எதுன்னு பாத்துக்கோங்க, ரவுண்டா இல்லாட்டி ஸ்கொயரானு அது வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா எங்கேயாவது நீங்க பிக்சல் வாட்ச் சோர்ஸ் பண்ண முடிஞ்சா போங்க ஆண்ட்ராய்ட்ல. இல்லையா ஆப்பிள் வாட்ச் உங்களால வாங்க முடிஞ்சதுனாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதையும் வாங்கிக்கலாம். ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராலாம் யூஸ்டு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே கம்மி ரேட்டா தான் கிடைக்கும் சொன்னீங்களா. அது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ SE3 வாங்குறதா இருந்தாலும் SE3 புதுசு கூட நீங்க வாங்கிக்கலாம். 25K அந்த ரேஞ்சில வருது. வந்து ரொம்ப மாசம் ஆகுது. ஏதாச்சும் ஆஃபர் வந்து ஒரு 23, 22க்குலாம் கிடைச்சா SE3 வாங்கிட்டா செட்டில்டுங்க. எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு அது வந்து வேல்யூ ஃபார் மணியா இருக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்டா வாங்குனீங்கன்னா. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. டேட்டா அக்யூரஸியாக இருக்கும். அதில் அந்த ஆப்பிள் ஃபிட்னஸ் ப்ளஸ்லாம் போட்டிங்களா இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ மொத்தம் இதுதான். இது உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.